Praise the Lord. பிரியமானவர்களே, வேதாகமத்தின் முதல் அற்புதமாக இயேசு கானாவூரின் கல்யாணத்திலே திராட்சரச குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிறார். வெறும் கச்சாடியிலே தண்ணீரை நிரப்ப சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து பரிமாற சொல்லுகிறார். அது முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிகவும் ருசி உள்ளதாய் காணப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவன் இந்த அதிசயத்தை, ஒரு மாற்றத்தை செய்ய மாட்டாரா என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த கானாவூரின் கல்யாணத்திற்கு விருந்தினராக தேவன் வந்தார். விருந்தினராக வந்து திராட்சரசம் குறைவுபட்டதை கேள்விப்பட்ட உடனேயே அங்கே தேவன் அற்புதத்தை செய்கிறார். இந்த நாளிலும் அவரை பார்த்து சொல்லுங்க, நான் விருந்தினராக உம்மை அழைக்கவில்லை ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு சொந்தக்காரராயிருக்கிற உம்மை நான் அழைக்கிறேன். என்னோடு கூட இருந்து என்னுடைய எல்லா காரியத்திலேயும் என் பாதைகளையும் செவ்வை பண்ணும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலேயும் அதிசயங்களை செய்கிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம், வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நிறைவாக்கி நடத்துகிற உம்முடைய அன்பின் கரத்துல இந்த நாளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குறைவுகளை நிறைவாக்குங்க ஆண்டவரே. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யார் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும், யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உமது அடியார்களின் பேரிலே நீர் பட்சமாயிறங்கி ஆசீர்வதியும், அதிசய நடப்பியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.